வணக்க மக்களை, நான் உங்கள் கடைக்கு வந்து இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சீலிங் ஃபேனோட கண்டென்சர் கனெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். எந்தெந்த கனெக்ஷன் வந்து எப்படி எப்படி கொடுக்குறது, ஃபேன் வந்து நம்ம சீலிங் ஃபேன் கண்டென்சர் மாற்றப்ப ஃபேன் வந்து நம்ம வயரை மாட்டிட்டா ரிவர்ஸ் சுத்த ஆரம்பிச்சோம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எப்படி இதுல சரி பண்றது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோல போவோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம கடைக்குட்டி தம்பி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஒரு லைக் போட்டு வாங்க மக்களை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கண்டென்சர் நீங்க வந்து ஸ்பீடு அதிகரிக்கு கண்டென்சர் மாத்துவீங்க. இந்த கண்டென்சர் மாத்துறப்ப இந்த கண்டென்சரை மட்டும் புடிங்கிட்டு இந்த ஒவ்வொரு வயரா மாத்துங்க. கண்டென்சர் வயர் முதல் எதுல இருக்கும் பாருங்க. முதல் வந்து சென்டர்ல வந்து எப்பயுமே கண்டென்சர் வயர் ஒரு வயர் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கும், இல்லாட்டி மேல எப்படியா மாட்டிருப்பாங்க. கீழே தான் மேக்ஸிமம் மாட்டிருப்பாங்க, கீழே பாத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கண்டென்சர் ரெண்டு வயர் இருக்கு, ரெண்டுமே அட்டன் டயத்துல எடுத்துக்கூடாது. ஒரே டயத்துல எல்லாத்தையும் கழட்டிடக்கூடாது. ஒவ்வொன்றா கழட்டுங்க. முதல் வந்து என்னென்ன வயர் கழட்டுறீங்க பாத்தீங்கன்னா, சென்டர் வேற கழட்டுங்க. முதல் வந்து சென்டர் வேற கழட்டுங்க. முதல் வந்து சென்டர் வேற கழட்டிட்டோம். இந்த வயரை கழட்டிட்டு புது கண்டென்சர் எடுத்துக்கோங்க. கெல்ட்ரான் 2.15 கேளுங்க. சீலிங் ஃபேன் 2.15 கேளுங்க, கடையில கொடுப்பாங்க. இந்த வயரை எடுத்துட்டு இந்த கண்டென்சர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப கழட்டின பாத்தீங்கன்னா, ஒரு வயரை கழட்டிட்டு பாத்தீங்கன்னா கண்டென்சரை விட்டுருங்க. இன்னொரு சீலிங் ஃபேன்ல இருந்து ஒரு வயர் உள்ள இருந்து வந்திருக்கும். ஒரு வயர் சீலிங் ஃபேன், இந்த 2 வயர் இருக்கு பாருங்க, இந்த 2 வயர் இருக்கு. ஒரு வயர் உள்ள சீலிங் ஃபேனோட வந்திருக்கும். அந்த வயரையும் நம்ம புதுசா வாங்கிட்டு இருக்க கண்டென்சர் ஒரு லைனையும் இணைங்க. இப்படி இணைச்சு இப்ப எதுல மாட்டணும், சென்ட்ரல் லைன்ல இருந்து அவுத்தோம். இப்ப அப்படியே மறுபடியும் சென்ட்ரல் லைன்லயே மாட்டிருங்க. கரெக்டா சென்ட்ரல் லைன்ல மாட்டிருங்க. இப்படி கரெக்டா இப்ப ஒரு வயர் வந்து நம்ம இணைச்சிட்டோம். ஓகேங்களா? பழசு வந்து கிரே, இப்ப வந்து கீழே மாட்டிருக்கு. மூணாவது வந்து லீட்ல மாட்டிருக்கு. அதை கழட்டுங்க. இதை நம்ம என்ன சொல்றோம், இதை கழட்டிட்டு இப்ப அந்த கண்டென்சரை தனியா எடுத்துடுறோம். இந்த கண்டென்சரை வந்து நம்ம தனியா உருவிடுறோம். உருவினதுக்கு அப்புறம் புது கண்டென்சர்ல இன்னொரு வயர் இருக்கும். அந்த வயரையும் சீலிங் ஃபேனோட உள்ள வந்திருக்கும். அந்த வயரையும் இணைச்சு இப்படி இணைச்சு கீழே இப்ப அந்த கனெக்டரோட கீழ் பாகத்துல கொடுத்துடணும். அதுல வந்து ஒரு வயர் அங்கிட்டு இருந்து நமக்கு வந்து பேஸ் வயர் வந்து உள்ள வந்திருக்கணும். இப்படி இப்ப நம்ம அந்த வயரை இணைச்சிருக்கோம். இங்கிட்டு இருந்து பேஸ் வயர் வந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? பேஸ் வயர் வந்திருக்கு. அந்த பக்கம் நம்ம டச் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் மேல வந்து மாற்றிருப்பாங்க. ஒரு கண்டென்சர் இல்லாத லைனை வந்து நம்ம தொடவே கூடாது. அந்த லைன் நமக்கு தொட்டா நமக்கு உள்டா மாறிடும். இப்பயுமே நீங்க இந்த 2 வயர்ல இப்ப மாத்தி சுத்துதுன்னு சொன்னீங்க. மாத்தி உங்களுக்கு வந்து இதுவே நீங்க 2 வயர் தெரியாம எடுத்துட்டீங்க, மாத்தி சுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றீங்கன்னா, மே வயரை தொடாங்க. எப்பயுமே மே வயரை தொடாங்க. சீலிங் ஃபேனுக்குள்ள இருந்த வயரை வந்து எப்பயுமே தொடாங்க. ஒரு வயர் மட்டும் மேல வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த வயரை தொடரணும். இப்ப நீங்க கண்டென்சர் 2 வயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 வயரை கழட்டிட்டு மேல இருக்க வயரை கீழே கொடுங்க, கீழே இருக்க வயரை மேல கொடுத்துருங்க. சென்டர்ல கொடுங்க. அதாவது 3வது ஸ்டெப்ல இருக்க வயரை தூக்கி சென்டர்லையும், சென்டர்ல இருக்க வயரை தூக்கி கீழேயும் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கரெக்ட் ஆயிரும் மக்களே. இப்படி இந்த கண்டென்சர் மாற்றப்பையும் உங்களுக்கு மாற்ற முடியல, இல்ல உள்டாயிரும், இல்ல ரிவர்ஸ் திரும்ப உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த கண்டென்சரை எடுத்துக்கோங்க. இந்த கண்டென்சர் பழைய கண்டென்சரை பழைய போட்டிருப்பாங்கல்ல, அந்த பழைய கண்டென்சர் எடுத்துட்டு இங்க கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு கண்டென்சரை ஒட்டி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த 2 வயரை தூக்கி புது கண்டென்சர் வயர் வரும் பாத்தீங்களா, சீவிட்டு புது கண்டென்சர் வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இணைச்சு ஒரு டேப் போட்டு விட்டுருங்க. ரெண்டுக்குமே அந்த கண்டென்சர் எப்படி வேணா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டென்சர் புது கண்டென்சர் வயர் வந்து எப்படி வேணா இருக்கலாம். எந்த வயர்ல வேணா எந்த வயர்ல தந்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இங்க மாற்ற முடியலன்னு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்கேயே மாட்டி விட்டுருங்க. அந்த கண்டென்சரை இதுல கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு வயரை 2 வயரை கட் பண்ணி விட்டுட்டு இந்த 2 வயருமே புது கண்டென்சர் வாங்குவீங்களா, அதுல எதுல வேணா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த வயர்ல வேணா கொடுத்துட்டு இணைச்சு டேப் போட்டுட்டு உள்ள வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாற மிஸ்டேக் வந்து வராது. இல்ல நீங்க கரெக்டா மாத்திடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டர் வச்சு இதை கழட்டியே மாத்திக்கோங்க மக்களே. இவ்வளவுதான் இந்த இதுல வந்து சிம்பிளான மேட்ரு. இதே மாத்தி செஞ்சு போங்க. ஃபேனை அப்படியே மாத்தி முடிச்சுட்டு போல்ட் நெட்லாம் டைட்டா இருக்கான்னு என்ன செக் பண்ணிக்கோங்க. ஃபேன்ல இருக்க டஸ்ட் ஃபுல்லாமே கிளீன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃபேன் வந்து கொஞ்சம் காத்து வர்றதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், காத்தும் கொஞ்சம் நல்லா வரும். டஸ்ட் இருந்தா கொஞ்சம் ரொம்ப லோடு எடுத்து சுத்தும். அதனால நீங்க மேல இருக்க டஸ்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுருங்க. ஃபேன்ல இருக்க டஸ்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் காத்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நான் இந்த கண்டென்சர் மாத்தி உங்க வீட்லயும் சீலிங் ஃபேனோட ஸ்பீடை வந்து நீங்களும் அதிகரிச்சுக்கோங்க மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சது, நம்ம வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களே. வணக்கம் மக்களே. இன்னும் புது வீடியோ